இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்லா அவளை இதயம் தேடுதே யாரது 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 இல்ல மாச்சி எனக்கு பசிக்கல. ஏல காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரா, அது எப்படி பசிக்காம இருக்கும்? வேற எதுவும் பிரச்சனையாப்பா? ராஜா, ஸ்கூல் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு தான் வந்தியா இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட வேற எங்கேயாவது போனியா? இல்லண்ணா, நான் நேரா வீட்டுக்கு வந்துட்டேனே, எங்கேயும் போகலையேண்ணா. அப்படியா? ஏன் ஆல்வின், நீ அவளை கூப்பிட போனல ஸ்கூலுக்கு, அவ நீ போனது தெரியாம அவ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டா. நீ அவளுக்கு பாக்கலையாங்க? அண்ணா, நீ ஸ்கூலுக்கு வந்தியா? ஆமா. அண்ணா, எதுவும் பிரச்சனையா? யாரும் எதுவும் சொன்னாங்களா அண்ணா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ சாப்பிடு. ராதா, சாப்பிடும் போது போனை பார்க்க கூடாது, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? சாப்பிடும் போது சாப்பாட்டுல கவனம் இருக்கணும். இந்த சாப்பாட்டுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அண்ணா ஏனோ திட்டுறா, ஒரே ஒரு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு சாப்பிடுறேன்னா. ராதா, சாப்பிட முச்சில செல் பார்க்க கூடாதுன்னு அண்ணன் எத்தனை தடவை சொல்றாங்க? அதான் டிவி ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு செல்லுக்குள்ள வை. ஏல ஆல்வின், அவ கிடக்குறா, அவ என்னைக்கு நம்ம பேச்ச கேக்குறா? நீ சாப்பிடுப்பா, காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வாரா. சரி, நான் போனை வைக்கிறேண்ணா, நீ சாப்பிடு. இத பாருங்கடா, அண்ணா திருப்பி இதே சொல்றேன்னு சொல்லிட்டு அண்ணன் மேல கோவப்படாதீங்க. அண்ணனை தப்பாவும் நினைக்காதீங்கம்மா. சின்ன வயசுல நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு போகும்போது நம்ம ஊராளுக்கு என்ன சொன்னாங்க? சரி, ஊராட்களை விடு, சொந்தக்காரங்களே என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பிள்ளைங்களை எல்லாம் கேக்குறதுக்கு எந்த நாதியும் கிடையாது, இதுங்களா எங்கேயாவது போய் பிச்சை எடுக்குங்க, இல்லாட்டி எவனையாவது சின்ன வயசுலயே கூட்டிட்டு ஓடிருங்கன்னு சொல்லிட்டு என் காதுபடியே பேசி சிரிச்சாங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம். அவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடந்துடக்கூடாது, அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் தான் நான் உங்களெல்லாம் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் நல்லா படிக்கணும், 4 பேர் மாதிரி நீங்களும் தலை நிமிர்ந்து நிக்கணும் தான் அண்ணன் கஷ்டப்பட்டாது உங்களை படிக்க வச்சிட்டு இருக்கேன். இந்த அண்ணனோட ஆசைய நீங்க 2 பேரும் நிறைவேற்றுவீங்கன்னு அண்ணன் நம்புறேன். அப்புறம் நம்ம ஊர்ல சொந்தக்காரங்க சொன்னாங்களே, அதே மாதிரி அண்ணனை தலை குனிய வைக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அண்ணாவோட கௌரவம் உங்க கையில தாண்டா இருக்கு, பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா இப்படிலாம் பேசுற? எங்க உலகமே நீ தானா, எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ தானா. உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேனா. இப்படிலாம் பேசாதனா, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் நேஹா, உங்க 2 பேரையும் போய் அண்ணன் நம்பாம இருக்கனா? அண்ணன் உங்களுக்காக தான்டா அண்ணன் வாழ்றேன். நீங்க 2 பேரும் அண்ணனோட உயிரிடா. உலகம் எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. அம்மா இருந்தா உங்ககிட்ட இது சொல்லிருப்பாங்க, அதான் அம்மாக்கு பதிலா அண்ணன் இருந்து உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன். பார்த்து கவனமா இருங்கன்னு தான் அண்ணன் உங்ககிட்ட சொல்றேன். அண்ணனை தப்பா நினைச்சுக்காதீங்க. சாப்பிடுமா, எதையும் மனசுல போட்டு உலத்திக்கிட்டு இப்படி சாப்பிடாம போற? நைட் நேரத்துல சாப்பிடாம கிடக்க கூடாது ராசா, சாப்பிடுடா. இல்ல மாச்சி, எனக்கு பசிக்கல, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்கடா. இவன் ஏன் இப்படி சாப்பிடாம போறான்? இவங்கள நினைச்சு இவன் உடம்ப வம்பா கெடுத்துருவான் போல இருக்க. என்னம்மா இப்படி பிள்ளைய பெத்து வச்சுட்டு போயிட்டா? ஏண்டி எந்திரிச்சிட்ட? சாப்பிடலையா? வேண்டாம் எனக்கு அம்மாச்சி. ஏண்டி, நான் இப்ப என்ன பண்ணேன்? ஒரு செல்லு தானே பார்த்தேன், அதுக்கு அண்ணன் வண்டி கணக்கா புழு புழு புழுன்னு அட்வைஸ் அள்ளி போட்டுட்டு போகுது. எனக்கு எல்லாம் சாப்பாடு வேண்டாம். சை, ஆமாடி, அவன் பேசுறது உனக்கு புழு புழுன்னு தான் இருக்கும். அவன் இடத்துல நீ இருந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு அந்த வருத்தம்.
அம்மாயி, நான் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அம்மாயி. சாப்பிடாம போனதே புள்ள உங்களை நினைச்சுதான் இவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போறாளாம். ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிய காமிங்களாம். சப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. என்னம்மா நேஹா, ஆல்வின் திண்ணையில ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். என்னாச்சுமா, எதுவும் பிரச்சனையா? அதுல ஒண்ணுல கனியம்மா. ஆல்வின எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியுமா, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அவன் எப்ப சிரிப்பான், எப்ப சோகமா இருப்பான், அதெல்லாம் எனக்கு தெரியும். அவன் முகம் சோகமா தான் இருக்கு. ஏதாவது பிரச்சனையா இருந்தா உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கனியம்மா. நான் சாப்பிடும் போதுல செல்லு பார்த்தல, அண்ணனுக்கு அது கோவம் வந்துட்டு அதான் திட்டிட்டு போயிட்டா அண்ணன். அதெல்லாம் இல்ல கனி, இவளுக்கு தெரியாம பேசுறாளுங்க. உலகத்துல என்னென்னமோ பொட்ட பிள்ளைகளுக்கு நடக்கல, அப்படி நம்ம தங்கச்சிகளுக்கு நடந்துடக்கூடாதுன்னு அவன் கொஞ்சம் அறிவுரை சொல்லிட்டு போனான். அது இவளுக்கு இப்படி பேசுறாளுங்க, அது அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும்னு நினைக்கேன். இந்த பாருங்கடி, நீங்க இங்க வரும்போது நீங்க 2 பேருமே சின்ன பிள்ளைங்க. அப்போ ஆல்வினுக்கு மட்டும்தான் விவரம் தெரியும். ஆல்வின் வாயை திறந்தாலே என் தங்கச்சிங்கன்னு மட்டும்தான் பேசுவான், வேற எதுவுமே பேசினதே இல்லை. சரி பாவமே சின்ன பையனே சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற பண்டத்தை எடுத்து கவுண்ட கொடுத்தா அவன் ஓடி வந்து உங்ககிட்ட தான் கொடுப்பான். அவன் திங்கவே மாட்டான். அப்படி உங்க அண்ணன் உங்க மேல அவ்வளோ பாசமா இருந்தான். உங்க அண்ணன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னா அது உங்க நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். அண்ணன் இப்படி சொல்லிட்டேனே சொல்லிட்டு நீங்க அண்ணன் மேல தேவையில்லாம கோவப்படக்கூடாது. என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நான் ஆல்வினை சின்ன வயசுல இருந்தே பாத்திருக்கேன், அதான் சொல்றேன். ஐயோ கனியம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். நீங்க எது சொன்னாலும் எங்க நல்லதுக்காக தான் இருக்கும். நாங்க எப்பவுமே அதை தப்பா எடுத்துக்க மாட்டோமா? ஆமா, எங்க வீட்டு இளவரசி எங்க சத்தமே இல்ல. அம்மா கனி, நீ போனதுல இருந்து அந்த செல்லையே தான் நோண்டிக்கிட்டு இருக்கா, ரூமுக்குள்ளேயே தான் இருக்கா. சாப்பிட வாமான்னு வரமாட்டேன், எங்க அம்மா வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டா. ரூமுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கா. அரசி, உங்க அம்மா வந்துட்டாங்க, வா. அவ இங்கிருந்து போறதுதான் உண்டு, ஆனா அவ எப்போ விடியம் தான் இருக்கா. இங்க விடிஞ்சோட ஓடி வந்துடுறா. என்கிட்ட எல்லாம் டச் போன் எதுவும் இல்லல்லம்மா. நேஹா வந்து அவகிட்ட போனை கொடுக்காதனால அவ என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டா. எப்பவுமே இங்கேயே தான் வந்து கிடக்கா. சின்ன பிள்ளைதானம்மா, நீ என் பேச்சியிலெல்லாம் எப்படி கவனிச்சா? நாங்க வந்த புதுசுல உன் பிள்ளைய பாக்குறதுல எந்த தப்புமே இல்லம்மா, அவங்க இருக்கட்டும். சரிம்மா. அரசி, அம்மா வந்துட்டியோ? அரசி, என்ன வந்துட்டியன்னு கேட்க, அப்போ அம்மா ஞாபகமே உனக்கு இல்லையா? சரி வா, வீட்டுக்கு போவோம். நாளைக்கு காலைல வந்து அக்காவை பாப்போம், வா. சரிம்மா. நேஹாக்கா, ராதாக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலைல வரேன். பாய். பாய் குட்டி, காலையில வாங்க. பாய் அரசி. பாட்டி பாய். போயிட்டு வாடி என் தங்கம். பட்டு காலையில வாங்க. அம்மாச்சி, நான் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். ஆமா, எங்க அண்ணன் பெரிய பணக்காரன் தான். என்ன சாப்பிடுண்ணா? இல்லடா, எனக்கு வேண்டாம். என்ன சாப்பிடுண்ணா, நைட்டு சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராதுண்ணா. எனக்கு பசிக்கலடா, நீ சாப்பிடு. நீ எதுக்கு இப்படி சாப்பிட மாட்டேக்கா? கவலையா இருக்கா? நீ எனக்கு தெரியும்ண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. நீ இப்படி சாப்பிடாம கஷ்டமா உட்கார்றதுக்கு காரணம் நாங்க தானண்ணா. அண்ணா, நீ அமைதியா உட்கார்ந்துருக்க முச்சிலே எனக்கு தெரியுதுண்ணா, அதுக்கு காரணம் நாங்க தான். நீ இந்த வார் நேஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ ஏன் போட்டு குழப்பிட்டு கிடக்காத. இந்த பாருண்ணா, நீ என்ன நினைச்சு இப்படி உட்கார்ந்துருக்கானே எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. உன்னை எப்பவும் தலை குனிற அளவுக்கு நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டோம்ண்ணா. அப்படி உன்னை யாரும் தங்கச்சிகளை ஒழுங்கா வளர்க்கல நீ சொல்ற அளவுக்கு நாங்க நடந்துக்கவும் மாட்டோம்ண்ணா. நீ யார கை நீட்டுறியோ அந்த மாப்பிள்ளைய நாங்க கல்யாணம் பண்ணிக்கிடுவோண்ணா, நம்புண்ணா.
ஏய் நேகா குட்டி, ஏன்டா அழுற? அண்ணன் ஏதோ சின்ன பயத்துல அப்படி பேசிட்டேன். உங்களை நம்பாம, உங்களுக்காக தானடா அண்ணே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களை நம்பாம வேற யாரடா நம்ப போறேன்? அழாதடா. நீ எங்களை நம்புறல்லண்ணா, அப்போ நீ இந்த இட்லி சாப்பிடு. இப்போ எனக்கு பசிக்கலடா. பசிச்சா நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். இந்த பாருண்ணா, எத்தனை நாள் நாங்கள் தூக்கத்தில் பசிக்கலன்னு தூங்கணும். அப்பெல்லாம் எங்களை தூக்கி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடாம படுத்தா அம்மா மேலே இருந்து பார்த்து என் பிள்ளைகள் சாப்பிடாம தூங்குதுன்னு கவலைப்படுவாங்க. அதனால நீ சாப்பிடு, நீ ஊட்டி விட்டுருக்கா. நீ மட்டும் இப்போ சாப்பிடாம படுத்தா அம்மா மேலே இருந்து கஷ்டப்படுவாங்கல்ல. என் பையன் சாப்பிடாம படுத்திருக்கானே, நீ சாப்பிடுனா, அம்மா பாவம் இல்ல. நீ மட்டும் இப்போ சாப்பிடாம படுத்தா அம்மா மேல இருந்து பார்த்து என் பிள்ளை சாப்பிடாம படுத்திருக்கானே பார்த்து ரொம்ப கவலைப்படுவாங்கல்லண்ணா. அம்மா பாவம்ல, சாப்பிடுனா. ஏய் நேகா, இப்போ என்ன? அண்ணன் சாப்பிடணும். கொண்டா அண்ணன் சாப்பிடுறேன். இல்ல, நான் உனக்கு ஊட்டுவேன். ஏய் வேண்டாண்டா, கொண்டா அண்ணன் சாப்பிடுறேன். இல்ல, நீ எனக்கு எத்தனை நாள் ஊட்டி இருக்க, நானும் உனக்கு ஊட்டுவேன். நீ சாப்பிடணும். இப்ப என்ன? நீ அண்ணனுக்கு அள்ளி தரணும், அவ்வளவு தானே? வா, அண்ணனுக்கு அள்ளித்தா, அண்ணன் சாப்பிடுறேன். சரிண்ணா. அப்படின்னா ஒண்ணு, நீ எனக்கு சாப்பாடு அள்ளி தர முச்சுல உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே அண்ணனுக்கு அள்ளி தரணும். அண்ணன் அப்பதான் சாப்பிடுவேன், சரியா? சரிண்ணா, இது போதுமா? ஏண்டா, இதுக்கு மேல உனக்கு சிரிப்பே வராதா? எப்பவும் நல்ல கலகலன்னு சிரிடா. எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சிரிச்சு வாங்கி பேசி இருடா. போனா, எனக்கு இது போதும், நீ சாப்பிடு. சாப்பிடுனா. என்னையே பாக்குறா? இல்லடா, நீ எனக்கு சாப்பாடு ஊட்ட முச்சுல எனக்கு அம்மாவே அள்ளி ஊட்டின மாதிரி சந்தோஷமா இருக்குடா. சரி சாப்பிடுண்ணா.